இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள திரைப்படம் தான் பேட்டை. இந்த திரைப்படமானது பார்த்தீங்கன்னா நாளைக்கு வெளியாக போகுது. இந்த படத்தில் திரையுலக பிரபலங்களான சிம்ரன், த்ரிஷா, பாபி சிம்மா, சசிகுமார், விஜய் சேதுபதி ஆகியோர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்திற்கு இசையமைப்பாளராக அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தை சன் குழுமம் தயாரிச்சிருக்காங்க. பேட்டை படம் குறித்து இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் சொல்லும்போது, பேட்டை எனக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த படக்குழுவுக்குமே ஒரு கனவு படம். ஏனென்றால் நாங்கள் அனைவருமே சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்கள், தலைவரின் ரசிகர்கள், மற்றவர்கள் என அனைவருக்குமே இந்த படம் விருந்தாக அமையும். குடும்ப பின்னணியில் வலுவான கதை இருக்கும் படம் தான் பேட்டை. தலைவர் பாணியில் நிறைய ஆக்ஷன் படத்தில் இருக்கிறது. இது பண்டிகைக்கான படம்தான். இந்த படத்தை பண்டிகை போல கொண்டாட வேண்டும் என நினைக்கிறேன். அதே நாளில் இன்னும் 2 பெரிய நட்சத்திரங்களின் படங்கள் வெளியாவது கடுமையான போட்டி என்பது எனக்கு தெரியும். அவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். ரசிகர்கள் நல்ல படங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்பதை நான் நம்புகிறேன். அதனால் பேட்டை அதற்கான ரசிகர்களின் ஆதரவை பெற்று அவர்கள் இதயங்களை வெல்லும் என்றும் நான் நம்புகிறேன். மேலும் சூப்பர் ஸ்டாருக்கு இருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களில் நானும் ஒருவன். இதை நான் எந்த மேடையாக இருந்தாலும் சொல்லுவேன். மேலும் பார்த்தீங்கன்னா என்னுடைய கனவு படமும் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டை படம் தான். இந்த படத்தை ஒவ்வொரு காட்சியாக நான் அணுவாக ரசித்து தான் எடுத்திருக்கேன். 80களில் பார்த்த ரஜினி போல் இருக்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கெட்டப்ஸ்லாம் போட்டு நான் எடுத்தேன். இந்த படத்துக்கு மியூசிக் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. மேலும் இந்த படத்தில் ஒவ்வொரு காட்சியுமே ஒரு மாசாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப கட்டத்தில் நான் பீட்சா படம் பண்ணப்பவே என்னை தலைவர் கூப்பிட்டு பாராட்டியிருந்தார். அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிகர்தண்டா படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த முக்கியமான கேரக்டரான பாபி சிம்மா கேரக்டரை தலைவர் அவர்களை வச்சு தான் நான் மனசில் வச்சு எடுத்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் அவரால் நடிக்க முடியல. அதுக்கப்புறம் அவர் கால் பண்ணி சொன்னார், நான் நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பாடி லாங்குவேஜ் எல்லாமே தலைவர் மாதிரியே வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ இதே தேதியில் பார்த்தீங்கன்னா அஜித் அவர்களோட விஸ்வாசம் படம் வெளியாகுது. அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த 2 படமும் ஒரே தேதியில் வெளியாகிறதுனால அந்தந்த தேட்டரில், அதாவது இப்போ ஒரு தேட்டர் இருக்குன்னா அந்த தேட்டரில் விஸ்வாசம் மட்டும் ஒன்றா பிரச்சனை இல்லை, அதே போல் பேட்டை மட்டும் ஒன்றா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன் ஒரே இடத்துல இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இருதரப்பு ரசிகர்களும் மோதிக்கொள்ள அதிக வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிறையவே போலீஸ் பாதுகாப்புலாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அஜித் ரசிகர்கள்லாம் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிரம்மாண்டமான கட் அவுட்லாம் வச்சுட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன? நாளைக்கு நீங்கள் எந்த படத்தை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.